தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல சிவபெருமானின் நெற்றி கண்ணுல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில இருந்து உதிச்சாரு அப்படின்னு கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. முருகன் அவதரித்த திருநாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள் இருக்கு. சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்துல இருந்து துளிர்த்து வந்தவர் நமது முருகப்பெருமான். அதனாலதான் முருகப்பெருமான ஞான பழம் அப்படின்னு அழைக்கிறோம். வி அப்படின்னா பறவை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சாகன் அப்படின்னா பயணிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பறவையான மயில் மேல பயணித்து வரக்கூடியவன், அதனால் விசாகன் அப்படின்னு பேரு. மற்றொரு பொருள் விசாலமான கண்களை உடையவன், அதனால் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல், அதனால அவனுக்கு விசாகன் அப்படின்னு பேரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த விசாகம் அப்படிங்கிற நாள் நம்மளோட வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகும். அந்த வசந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாக திருநாள் தான்.